ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டைக்குள்ளே போகிறேங்க. என்னடான்னு கேட்குறீங்களா? இந்த மேலுக்கோட்டை எபிசோடு முடிச்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். கர்நாடகாவோட வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம், ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். ஆமாங்க, இது நிறைய மன்னர்களோட அவங்களோட ஆட்சியிடப்போ தலைநகராக இருந்திருக்கு. விஜயநகர பேரரசு, அப்புறம் மைசூர் உடையார் மன்னர்கள், அதுக்கப்புறம் ஹைதர் அலி, அதுக்கப்புறம் திப்பு சுல்தான், இப்படி ஏகப்பட்ட பேரோட ஆட்சி காலத்தில் அவங்களோட தலைநகராக இருந்தது இந்த கோட்டையோட. இந்த கோட்டைக்குள்ளே தான் அந்த ஊரே இருந்தது. அந்த ஊரோட பேர் வந்து ஸ்ரீரங்கப்பட்டணம். அங்கே தாங்க இருக்கேன். இப்போ ஊர் பெருசாகிடுச்சு. அப்போ வந்து இந்த கோட்டைக்குள்ளே தான் இருந்திருக்கு. இந்த கோட்டை வந்து இப்போது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இடிஞ்சு போய் சிதிலமாயி. ஆமாம், நான் உள்ளே போய்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரங்கநாதர் கோயில். இந்த ரங்கநாதர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஆதி ரங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை விட வருஷத்துலேயும் வயசுலேயும் மூத்த ரங்கநாதர் அந்த கோயில் இருக்குது. அதே மாதிரி ரங்கநாதர் கோயிலில் பஞ்சரங்கன்னு சொல்லுவாங்க. பஞ்சரங்கம் 5 ரங்கநாதர் கோயில் இருக்குது. அந்த 5 ரங்கநாதர் கோயிலில் ஃபஸ்ட்டு ரங்கநாதர் கோயில் ஆதி ரங்கம் இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் ரங்கநாதர் கோயில் தாங்க. ரொம்ப காலத்தால் முந்தினது. 9ஆம் நூற்றாண்டிலே கட்டியிருக்காங்க இந்த ரங்கநாதர் கோயில் ஆதிரங்கம். வாங்க அப்படியே போவோம், இந்த வீடியோக்குள்ளே போவோம். போயிட்டு இந்த தல புராணம் வரலாறு அனைத்தையும் நான் சொல்கிறேன். வாங்க போகலாம். நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமான மசூதி இருக்குங்க. ஜும்மா மசூதின்னு போர்டு இருக்குது. இந்த மசூதி வந்து பார்த்திங்கன்னா ஹைதர் அலி காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. இந்த மசூதி ஜும்மா மசூதி ஹைதர் அலி, திப்பு சுல்தானோட அப்பா, அவர் தான் கட்டியிருக்காரு இந்த மசூதி. பழைய மசூதிங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. பார்த்தாவே தெரியும் பில்டிங்கு. ஜும்மா மசூதி. இந்த இடங்கள்லாம் இப்போது முழுசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் இடமே முழுசாக பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ஆமாம், தொல்லியல் துறை அவங்களோட பொறுப்பில் இருக்குது எல்லா இடமுமே. ஏன்னா பழைய சரித்திர புகழ்பெற்ற நகரங்க இது. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த இடங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோக்குள்ளே போகும். திப்பு சுல்தான் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக சண்டை போட்டப்போ அவர் அந்த போரில் கொல்லப்படுறாருங்க, இறுதிக்கட்ட போரில். அப்போ அவரோட உடல், அவரோட பாடி கண்டெடுத்த இடம் இந்த இடம்தான். அதில் உள்ளே போட்டிருக்கு பாருங்கள். த பாடி ஆஃப் திப்பு சுல்தான் வாஸ் ஃபவுண்ட் ஹியர். திப்புஸ் டெத் பிளேஸ் அப்படின்ற ஒரு போர்டு இருக்குது. அது ஒரு நினைவிடம். இந்த இடம் தாங்க திப்பு சுல்தானோட நினைவிடம். இந்த இடத்துல தான் அவரோட இறந்த உடலை கண்டெடுத்திருக்காங்க. இது எல்லாமே கோயிலுக்கு போகிற வழியில் தான் இருக்குது. அங்கே அப்படியே தொடர்ந்து போவோம். அப்படியே நடந்து வந்தேன் இல்லைங்களா, சூப்பரான ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்குங்க. ஆமாங்க, ஸ்ரீரங்கப்பட்டினம் அந்த கோட்டை வழியில் ஜும்மா மசூதி, அப்புறம் திப்பு சுல்தானோட நினைவிடம், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்தோம் பாருங்க. நடந்து வந்தால் இங்கே வந்து ஒரு செம்மையான லொக்கேஷனுங்க. அந்த லொக்கேஷனில் தான் இருக்கும். சூப்பரான இடம். அப்படியே கேமரா திருப்புறேன் பாருங்கள். சத்தம் கேட்குதா? தண்ணி ஓடுற சத்தம். காவிரிங்க. ஆமாங்க, கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து, டேமில் இருந்து திறக்கிற தண்ணி 9 கிலோமீட்டர் பயணம் பண்ணி இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் வருதுங்க. அப்படியே இந்த ரங்கநாதர் கோயிலை சூழ்ந்துக்கிட்டு, தீவுன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஸ்ரீரங்கப்பட்டினம் ஒரு தீவு.
அதுவும் காவிரி ஆற்றில் இருக்கிற தீவுலேயே மிகப்பெரிய தீவு இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் தான். எல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க. அவ்வளோ ஒரு இதமாக இருக்குங்க. இந்த காற்றே அப்படி சில்லுன்னு பேசல சவுண்டு ரொம்ப சவுண்டு. தண்ணி கொஞ்சம் ஆனால் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. ரெய்னி சீசனில் வந்தீங்கன்னா இந்த படித்துறை மொத்தத்தையும் மூழ்கடிச்சு போகுங்க. படித்துறையில் பாருங்க எல்லாரும் குளிக்கிறாங்க. கோயில்கள்லாம் இருக்குது. படித்துறையில் நிறைய கோயில் இருக்குங்க. இந்த பக்கம் எல்லா பக்கமும் கோயில் இருக்குது. இந்த பக்கம் பாருங்க ஒரு சின்ன நந்தி இருக்குது. அதுக்கேற்றாப்புல ஒரு சிவன் சன்னதி மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த படித்துறை. ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் காவிரி கரையோரம் வந்து அமர்ந்துட்டேன். கொஞ்ச நேரம் இந்த இடத்துல ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு 4 மணிக்கு தான் கோயிலை திறப்பாங்க. 4 மணிக்கு கோயிலை திறந்தாங்கன்னா போயிட்டு ரங்கநாதரை தரிசனம் பண்ணுவோம். ஆதிரங்கம் இவர் தான் முதல் ரங்கநாதர். ஸ்ரீரங்கத்துக்கெல்லாம் மூத்தவர். போய் தரிசனம் பண்ணுவோம். ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. இந்த மாதிரி இடங்கள்லாம் அற்புதமான இடம். நேரத்தில் இந்த காவேரி யாருடைய தடையும் இல்லாமல் யாரும் இதை கட்டுப்படுத்த முடியாமல் அப்படி ஓடிக்கிட்டு இருந்த காவேரி, அதுக்கப்புறம் அதை வந்து நிறைய இடத்துல டேம் கட்டி தடுத்து இங்கேயே இவ்வளோ தான் வருது. கர்நாடகாவிலேயே தமிழ்நாட்டுக்கு எப்படி வரும் பாருங்க. சவுண்டு, இந்த தண்ணி போகிற சத்தம், அந்த காற்றுல அந்த தண்ணியோட சாரல் தெளிக்கிறது, இதெல்லாம் ஒரு இதமான அனுபவங்க. ஆமாம், நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி இந்த பயணம் ஒரு என்னோடய சேனலில் ஒரு பயணத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு குட்டி விளாக் போட்டிருப்பேன். இந்த பயணமே ஒரு சூப்பரான விஷயங்க. நிச்சயமாக நமக்கு இருக்கிற எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ ஒரு விஷயங்கள், இது எல்லாத்தையும் மறந்து நம்ம மீண்டும் ஒரு புது பிறவி எடுக்கிறதுக்கு இது ஒரு வழிங்க இந்த பயணம். அதனால் நிச்சயமாக நேரம் கிடைக்கிறப்ப இந்த மைசூர் வாங்க. அருமையான ஒரு இடம் மைசூர், இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம், இதெல்லாம் வாங்க வந்து பாருங்கள். நான் அப்படியே இறங்கி இந்த காவிரியில் ஒரு குளியலை போட்டுட்டு அப்புறமா அப்படியே கோயிலுக்கு போகிறேன். கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து இந்த ரங்கநாதர், அந்த கோயிலோட வரலாறு அனைத்தையும் சொல்கிறேங்க. இப்போ படித்துறையில் தான் இருக்கேன், குளிக்க போகிறேன். இவ்வளோ அருமையாக இருக்குது. குளிக்காமல் போனால் அது மாபெரும் தப்பு. அதனால் நான் குளிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கிட்ட போயிட்டு மீண்டும் உங்களை வீடியோவில் தொடர்றேன். இதாங்க ஆதிரங்கம். இந்த ரங்கநாதர் கோயில்கள் 5 இருக்குங்க, பஞ்சரங்கம்னு. அதில் அந்த 5ல் 4 வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, 1 வந்து கர்நாடகாவில் இருக்குது. இந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கிற இந்த ரங்கநாதர் தான் ஆதிரங்கம். இவர் தான் முதல் ரங்கம். அனைத்து ரங்கநாதருக்கும் முதன்மையானவர். மைசூர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. மாண்டியா மாவட்டத்தில் இருக்குது இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம். ஒரு அற்புதமான ஒரு கோயில், ரொம்ப பழமையான கோயில். ரங்கநாதர் கோயிலில் முதன்மையான கோயில். ஸ்ரீரங்கப்பட்டினம் என்ற காவிரி நதியினுடைய தீவு நகரத்தில் இந்த கோயில் இருக்குது. காவிரி நதியில் இருக்கிற தீவில் இதுதான் மிகப்பெரிய தீவு. இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் தான். கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். கோயில் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. கோயில் க்ளோஸ் ஆகிருக்கு. வெளியிலிருந்து இந்த கோபுரம், ராஜகோபுரம், 5 நிலைகளை கொண்ட ஒரு ராஜகோபுரம். அங்கே கோயில் திறந்ததும் உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அனைத்து விஷயத்தையும், இந்த வரலாறு, தலைப்புறமும் அனைத்தையும் நான் சொல்கிறேன். உள்ளே போயிட்டு தரிசனம் முடிச்சுட்டு வெளில வந்துட்டுங்க. சூப்பரான ஒரு தரிசனம். ரங்கநாதர், ஆதி ரங்கநாதர். ஸ்ரீரங்கத்தில் கூட இந்த மாதிரி ஒரு தரிசனம் கிடைக்குமான்றது டவுட்டு தான். 4 மணிக்கு கோயில் திறந்த உடனே உள்ளே போயிட்டு ஒரு 25 நிமிஷத்தில் தரிசனம் பார்த்துட்டு வெளில வந்துட்டேங்க. ஆதிரங்கம், ரங்கநாதர்லேயே முதல் ரங்கநாதர். அற்புதமான ஒரு தரிசனம், நல்லா இருந்தது. ஸ்ரீரங்கத்தில் கூட இந்த மாதிரி அவ்வளோ குயிக்காக பார்க்க முடியாது.
இந்த இடம் ஸ்ரீரங்கப்பட்டினம். நேரம் கிடைக்கிறப்ப வாங்க. ஒரு அற்புதமான ஒரு கோயில், ரங்கநாதரோட முதல் தலம் ஆதிரங்கம். மனசுக்கு நிறைவாக இருந்தது இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் எபிசோடு. இந்த ரங்கநாதரோட அருள் அனைவருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். வாங்க அப்படியே இந்த கோயிலை சுற்றி ஒரு வளம் வந்துட்டு இந்த கோயிலோட தள்ளப்புறணும் அனைத்தையும் நான் சொல்கிறேன். அதாங்க உள்ளே இருந்து ராஜகோபுரம் பாருங்கள். கோயிலுக்குள்ளே இருந்து இந்த பக்கம் அப்படியே ராஜகோபுரத்துலேருந்து நேராக போனீங்கன்னா மூலஸ்தான பிரகாரம் தான். அதுக்குள்ளே உங்களுக்கு வீடியோ ஃபோட்டோலாம் அலௌடு கிடையாது. அப்படியே கோயிலுக்கு வெளிப்புறத்தில் ஒரு வளம் வருவோம். அப்படியே இந்த கோயிலோட தலப்புராணம் வரலாறு அனைத்தையும் நான் சொல்லிக்கிட்டே வரேன். இந்த கோயில் ஸ்ரீரங்கப்பட்டினம் ரங்கநாதர் கோயில் பார்த்திங்கன்னா கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டம் காவேரி ஆற்றங்கரையில் ஸ்ரீரங்கப்பட்டினம் என்னும் தீவில் இருக்குங்க. இது தீவு மாதிரி தான், நமக்கு தெரியாது தீவுன்னு. ஆக்சுவலாக அந்த காவிரி ஆறு வந்து நம்ம ஸ்ரீரங்கத்தில் போகிற மாதிரியே சுற்றி போகும். அதனால தான் அதை தீவுன்றாங்க. இதில் மூலவர் பார்த்திங்கன்னா ரங்கநாதர், தாயார் பார்த்திங்கன்னா ரங்கநாயகி. தீர்த்தம் வந்து இந்த கோயிலுக்கு தீர்த்தமே காவிரி தான் சொல்கிறாங்க. காவிரி ஆறு பக்கத்தில் போகுது பார்த்திங்களா, அந்த காவிரி ஆறு தான் இந்த கோயிலோட தீர்த்தம்னே சொல்கிறாங்க. ஆகமம் ஒரு கோயிலில் ஒரு ஆகமத்தை பின்பற்றுவாங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சராத்திரம ஆகமம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா மேலக்கங்கன் குல அரச படைத்தலைவன் திருமலையப்பா என்பவரால் 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்படுது. 12ஆம் நூற்றாண்டில் வந்து ஒய்சால மன்னர் விஷ்ணுவர்தன் இந்த தீவை வந்து ராமானுஜருக்கு தானமாக கொடுத்துட்றாருங்க. அதே மாதிரி இந்த கோயில் கர்ப்பகிரகத்தில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி பூமாதேவி தாய் இவங்க 2 பேர் கூட ஆதிசேஷன் மீது விஷ்ணு வந்து பள்ளி கொண்ட பெருமாளை காட்சி கொடுக்குறாருங்க. அதே மாதிரி இந்த பஞ்சரங்கத்தலன்னு சொல்கிறாங்கங்க. பஞ்சரங்கத்தலன்றது 5 ரங்கநாதர் கோயிலுங்க. அந்த 5 ரங்கநாதர் கோயில் பார்த்திங்கன்னா காவிரி ஆறு அந்த கரையில் தான் அமைஞ்சிருக்கு. 5 மேடான தீவு போல் அந்த திட்டில் தான் அமைஞ்சிருக்கு. ரங்கம்னா ஆறு பிரிகிற இடம், இல்லைன்னா ரங்கம் என்றால் அரங்கம்னும் பொருள். அதுக்கு தான் திருவரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆதிரங்கம் பார்த்திங்கன்னா 5 தலம் சொன்னோம் பார்த்திங்களா. அந்த 5 தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்ரீரங்கப்பட்டினம். அந்த ஒரு இடம் தாங்க கர்நாடகாவில் இருக்குது 5 ரங்கத்தில். மிச்சம் 4 பஞ்சரங்க தலத்தில் மிச்சம் 4 இடங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். ஆதிரங்கம் ஸ்ரீரங்கப்பட்டினம் கர்நாடகா, அதுதான் ஃபஸ்ட்டு. 2வது மத்திய ரங்கம் ஸ்ரீரங்கம் தமிழ்நாடு. 3வது அப்பாலரங்கம் திருப்பேர் நகர் அல்லது கோவிலடி தமிழ்நாட்டில் இருக்குதுங்க. 4வது சதுர்த்தரங்கம் சாரங்கபாணி கோயில் கும்பகோணம் தமிழ்நாடு. இது எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்ரீரங்கம் சாரங்கபாணி கோயிலெலாம் கும்பகோணத்தில் இருக்குது. 5வது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சரங்கம். 5வது பஞ்சரங்கத்தில் 5வதுக்கு பஞ்சரங்கன்னே பேர். அது பார்த்திங்கன்னா பரிமள ரங்கநாதர் கோயில், நம்ம மயிலாடுதுறை மாயவரம் அதுக்கு பக்கத்தில் இந்தலூருன்ற ஊரில் இருக்குங்க. இந்த 5 ரங்கநாதர் கோயிலுங்க பஞ்சரங்கத்தலங்களில் முதன்மையான தலம். நம்ம ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் மைசூருக்கு அருகில் 18 கிலோமீட்டரில் இருக்கிற இந்த ரங்கநாதர் தாங்க முதன்மையானவர். ஆதிரங்கம்ன்றாங்க. உள்ள கர்ப்பகிரகத்தில் பிரம்மாண்டமான படுத்த கோலங்க, சயன கோலத்தில் இருக்கார். அவரோட பாதத்துக்கு அருகில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி பூமாதேவி தாயார் 2 பேரும் இருக்காங்க. அற்புதமான ஒரு தரிசனம், நல்ல ஒரு ரங்கநாதர் தரிசனங்க. இது வந்து ஒரு திடீர் ஒரு ப்ரோக்ராம் தான். ஆனால் இதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல, இப்படி ஒரு தரிசனம் ரங்கநாதரோட தரிசனம் கிடைக்குன்னு. இந்த கோயில் வளாகத்தை சுற்றி வந்தேன். எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஆதிரங்கம் 9ஆம் நூற்றாண்டுன்னா அப்போ பார்த்துங்க. நீங்கள் வந்து நீங்களே கணக்கு போடுங்களேன். 9ஆம் நூற்றாண்டுனா எவ்வளோ வருஷம் பழமையானது பாருங்கள்.
இந்த சுற்றி வர அந்த வெளி பிரகாரமே அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ அழகாக இருக்குங்க. மதில் சுவர், இந்த கோயிலோட சுற்றுச்சுவர், இந்த நடந்து வர பிரகாரம் எல்லாம் ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குங்க. நிச்சயமாக ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கிறப்ப வாங்க, இந்த மைசூருக்கு வாங்க. மைசூரை சுற்றி இந்த இடங்கள்லாம் பாருங்கள். உண்மையிலேயே இந்த கோயிலுக்கு பக்கத்தில் காவிரி ஆற்றுல நீராடிட்டு இந்த ரங்கநாதரை தரிசனம் பண்ணுறது ஒரு பெரிய பாக்கியங்க. ஸ்ரீரங்கத்தில் கூட நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. இங்கே அருமையாக கிடைக்கும். ஆதிரங்கம், இவரை வணங்குங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அனைவருக்கும் நல்லது நடக்கணும், இந்த ரங்கநாதர் அருள் புரியணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த அருமையான ஸ்ரீரங்கப்பட்டினம் எபிசோட்லேருந்து நான் விடைபெறுறேங்க. அடுத்து மைசூருக்கு போகணும். மைசூருக்கு ஈவினிங்குள்ளே போய் ஆகணும், ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று. அதான் சரிங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். மீண்டும் ஒரு முறை ராஜகோபுர தரிசனம். நன்றி, வணக்கங்க.